ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. உளுந்து ராகி வச்சு நம்ம வீட்ல பவுடர் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான கொழுக்கட்டையில இருந்து கஞ்சி வரைக்கும் எல்லாமே நம்ம சூப்பரா இன்ஸ்டன்டா செஞ்சு கொடுக்கலாம். அது எப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு 4ல இருந்து 5 ஸ்பூன் கிட்ட ராகி எடுத்துக்கோங்க. இங்க நான் ஒரு 6 ஸ்பூன் ராகி எடுத்திருக்கேன். 6 ஸ்பூன் ராகிக்கு 3 ஸ்பூன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் கிட்ட உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரேஷியோ. ராகி மட்டும் கொஞ்சம் டபுள் மடங்குல எடுத்துக்கோங்க. இப்ப இதை மூணையுமே லோ ஃபிளேம்ல தனித்தனியா வந்து நம்ம வறுத்தெடுத்துக்க போறோம் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு. இந்த ஃபுட் பாத்தீங்கன்னா 7 மாச குழந்தையில இருந்தே தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா உளுந்து இருக்கனாலதான் 7 மாசம். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது, சப்ளை கம்மியா இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து ராகி குழந்தைங்களுக்கு தாராளமா கொடுக்கலாம். அதுவும் இந்த ரெசிபி வீக்லி த்ரைஸாவது நீங்க தாராளமா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். வெயிட் கெயின்ல இருந்து இந்த சம்மர்ல குழந்தைங்களுக்கு அடிக்கடி சூடு பிடிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சு குழந்தைங்களும் நல்லா ஹெல்தியா இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா ராகி வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்லயே வந்து நல்லா வந்து வறுபட்டுருச்சு. ஸோ இதை தனியா எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி அதுக்கப்புறம் உளுந்துன்னு சொல்லி தனித்தனியா வந்து வறுத்து எடுத்துக்க போறோம். அந்த காலத்துல நம்ம அம்மா நம்ம பாட்டி எல்லாருமே ராகி அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நம்மளோட டயட் ஃபுட்ல நம்ம குழந்தையா இருக்கும்போது கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு ஹெல்தியா இருக்கக்கூடிய உணவா இருக்கும். சோ அதனால இதெல்லாம் வந்து வீக்லி ட்வைஸ் த்ரைஸாவது கண்டிப்பா கொடுத்து பாருங்க. 7 மாச குழந்தையா இருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க வீட்டுல தாராளமா அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்டா எங்க வெளியில போனாலும் அந்த ஹரிபரி இல்லாம கஞ்சி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம். நம்ம கடையில ரெடி பண்ணி வாங்குறதுக்கு நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாராளமா ஒரு 20ல இருந்து 25 நாளைக்கு வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்லயோ இல்லைன்னா வெளியிலயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தடவை வந்து இந்த உளுந்து ராகி போட்டு நீங்க ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிகிற போது அந்த ஸ்டேஜ்ல வந்து உளுந்து ஜவ்வரிசி அரிசி அந்த பவுடர் நீங்க வந்து கலந்துக்கலாம். ஜவ்வரிசியுமே குழந்தைங்களுக்கு நல்ல எனர்ஜி கொடுத்து வெயிட் கெயின் கொடுக்கக்கூடியது. சோ அது எப்படி செய்யறதுக்கான ரெசிபின்றது கீழே டேக் பண்ணிருக்கேன். சோ அதையுமே செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு செர்லாக் ரெசிபி வீட்லயே இருந்துட்டு வர மாதிரி இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா மூணுமே நல்லா வறுபட்டுருச்சு. சோ இது இப்ப நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட ஃபேன் காத்து கீழே ஆற விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து ஆறிடும். இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த குருணை இல்லாம நல்லா வந்து மிக்சிலயோ இல்ல பிளெண்டர்லயோ போட்டு நல்லா வந்து பவுடர் ஆக்கிக்க போறோம். எப்ப என்ன செர்லாக் நம்ம பவுடர் ஆக்கினாலுமே கண்டிப்பா வந்து ஜல்லடை வச்சு நீங்க வந்து சலிச்சு எடுத்துடணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குருணை கூட குழந்தைங்களுக்கு தட்டுப்படும். இப்போ ஒரு வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கு அது தட்டுப்பட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பரவாயில்ல. பட் 7 மாச குழந்தைங்களுக்கு எல்லாம் அது தட்டுப்படும் போது கண்டிப்பா வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது நீங்க சல்லடை வச்சு சலிச்சுட்டு தான் குழந்தைங்களுக்கு மாவா தான் நீங்க ரெடி பண்ணி அந்த கஞ்சி வந்து கொடுக்கணும். சோ இப்ப இதை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம நல்லா மாவா அரைச்சு எடுக்கும் போது கூட இவ்வளோ குருணை வந்து இருக்கு பாருங்க. இதை நீங்க மறுபடியும் மிக்சியில போட்டுக்கலாம். பட் நான் இதை போட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஸோ சூப்பரான வந்து ராகி உளுந்து மாவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாத்தி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 20ல இருந்து 25 நாள் கிட்ட வச்சுக்கலாம். நான் வந்து குவான்டிட்டி கம்மியா பண்ணிருக்கனால எனக்கு ஒரு 2-3 தடவைக்கு தான் குழந்தைக்கு செய்யற மாதிரி வரும். 7 மாசம் 7.5 மாசம் குழந்தைக்கு நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கஞ்சி மாதிரி கொடுங்க. நல்லா வந்து 2 ஸ்பூன் பவுடர்ல 3/4 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா நெய் மட்டும் ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சால்ட்டோ இல்லைன்னா சுகரோ வேணும்னா நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா கஞ்சி ஃபார்ம்ல எடுத்து நீங்க அந்த கஞ்சி வந்து குழந்தைங்களுக்கு தாராளமா வாரத்துக்கு 2ல இருந்து 3 தடவை கொடுக்கலாம். அப்படி இல்ல 10 மாச குழந்தையில இருந்து டாட்லர்ஸ் வரைக்குமே கொடுக்கணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 2 ஸ்பூன்ல இருந்து 3 ஸ்பூன் கிட்ட அந்த ராகி உளுந்து பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த ஃப்ரெஷ்ஷான பவுடர், இதுல வந்து 1.5 ஸ்பூன் கிட்ட வந்து பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் இங்க வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்து ராகி பவுடர்ல இந்த நாட்டு சர்க்கரையை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து சுடுதண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு வார்ம்ல இருந்தா போதும். அப்பதான் வந்து அந்த நல்ல ஒரு மாவு வந்து சாஃப்ட்னஸ் ஆயிடும். ஸோ அதனால வந்து லைட்டா சுடுதண்ணி மட்டும் இதுல ஆட் பண்ணி இந்த கொழுக்கட்டை பதத்துக்கு வந்து நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி ஆக்கிடாதீங்க. இந்த இதுல ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுல வந்து நீங்க வந்து நட்ஸ் பவுடர் இருந்ததுன்னா நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பூ சேர்க்கணும்னா நீங்க தேங்காவை திருகி சேர்த்துக்கலாம். கிட்ட தேங்காய் இல்ல, அதனால வந்து நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. இது ரொம்ப பேசிக்கா எல்லாரும் ரெடி பண்ணக்கூடியதுன்னா நான் நட்ஸ் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாம நல்ல கொழுக்கட்டை மாதிரி இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மல் கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி நீங்க வந்து சின்ன சின்னதா வந்து நீங்க பிடிச்சு இந்த மாதிரி இட்லி சட்டியில வந்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த 11 மாச குழந்தையில இருந்து இந்த டாட்லர்ஸ் வரைக்கும் இந்த கஞ்சி எல்லாம் அவ்வளவு சாப்பிட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. இதை வந்து நீங்க நார்மலா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுப்போம் இல்லையா இட்லி சட்டியில அந்த மாதிரி இதையுமே லோ ஃபிளேம்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்துக்கலாம். சோ குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சாஃப்டான உளுந்து ராகி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடும். அதை வந்து நீங்க தாராளமா குழந்தைங்க நீங்க எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போறீங்களோ இல்லைன்னா ஈவினிங் டைம்ல தாராளமா இதை குழந்தைங்களுக்கு
குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து சாப்பிட்டுருவாங்க. நான் மோஸ்ட்லி வந்து செழியனை வந்து வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போவோம் இல்லையா, அந்த டைம்ல இதை வந்து நான் செஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னா, நம்ம வந்து பஃப் ஏதாவது நம்ம சாப்பிடும்போது குழந்தைக்கு அந்த டைம்ல நான் வந்து இதை வந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா செழியன் வந்து சாப்பிட்டுருவாங்க. ஸோ இது ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கும்போது இங்க நீங்க ஒரு ஸ்போக் ஸ்பூன் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பூன்ல வந்து எதுவுமே ஒட்டாம வந்துடும். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்க வந்து தனியா வந்து நீங்க எடுத்து ஆற வச்சு நீங்க குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். தாராளமா குழந்தைங்க பிளே ஸ்கூல் போயிட்டு வராங்க, இல்ல ஸ்கூல் போயிட்டு வராங்கன்னா இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நீங்க செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, இல்ல வீட்டுக்கு வந்தோன்னு செஞ்சு கொடுக்கலாம். நீங்களுமே இதை சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக் மாதிரி இது இருக்கும். அண்ட் மறக்காம இந்த சம்மர்ல அவங்களோட ஃபுட்ல இதை வந்து இன்க்ளூட் பண்ணி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. எதர் கஞ்சி ஃபார்ம்லயும் சரி, இல்ல இந்த மாதிரி வந்து கொழுக்கட்டை ஃபார்ம்ல இருந்தாலும் சரி, இல்ல இது அப்படியே நீங்க வந்து பிடிச்சு லட்டு மாதிரி கொடுத்தாலும் சரி, எப்படினாலும் கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சூப்பர் சாஃப்டான வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுட்டு குழந்தை கூட வெளியில போகும்போது தாராளமா உங்க ஹேண்ட் பேக்ல வச்சு இதை குழந்தைங்களுக்கு நாளைக்கு உங்க குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு பாருங்க. நம்ம பேஜ் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. We'll see you in the next video.